பண்ணாதவங்க subscribe பண்ணுங்க. மறக்காம bell button-ஐ click பண்ணுங்க. subscribe பண்ணாதவங்க உச்சியில் இருக்கும் என் அன்பு விருச்சிகராசி நண்பர்களே, என்னடா அது புதுசா ஒரு வார்த்தை அன்பு விருச்சிகராசி நண்பர்களே சொல்றேன்னு பாக்குறீங்களா? ஏன்னா இந்த ஒரு 3 மாசமா உங்ககிட்ட இருந்து போன் கால்ஸ் வர விருச்சிகராசி நண்பர்கள்ட்ட இருந்து போன் கால்ஸ் வந்ததுனால ரொம்ப பாசமாயிட்டேன் அவங்க கிட்ட. ஏன்னா அவங்க அவ்வளவு சங்கடத்துல இருந்தாங்க. இந்த எரிச்சலின் உச்சியில் இருக்கும் விருச்சிகராசி நண்பர்களுக்கு தடைகள் விலகும் காலம் இப்படிதான். உங்களுக்கு வந்து 7.5 சனியோட பாதிப்பு விலகும் நேரம். அதனால இது நாள் வரைக்கும் நீங்க பட்ட கஷ்டங்களுக்கு உண்டான பலன்கள் இப்ப வரப்போகின்றன. உங்களுக்கு நல்ல செய்தி சொல்ல வேண்டும் என்பதற்காகவே இத விடிகாலம்புற நான் 3:30 மணில இருந்து தியானத்துல உக்காந்து அம்பாள் சொன்னதை உங்களுக்கு நான் சொல்றேன். இதை நான் என்னோட சொந்த புத்தியை யூஸ் பண்ணி நான் சொல்லல. தியானத்தில் வந்ததை மட்டுமே நான் சொல்கின்றேன். உங்களுக்காக ஸ்பெசிபிக்கா, மத்தவங்களுக்கு அதேதான், பட் உங்களுக்காக பிரயத்தனப்பட்டு நான் எழுதி சொல்றது. தடைகள் விலகும் வருடம். இந்த வருடத்திலிருந்து உங்களுடைய ஏற்றம் ஆரம்பம். உங்களோட பிளைட் இனிமேல் டாப் கியர்ல பறக்க போகுது. எங்கேயுமே நோ ஸ்டாப்பிங் பேக், எங்கேயுமே நிக்காது, பறந்துட்டு போகும். இந்த விகாரி வருடம் உடல் ஆரோக்கியம் மேம்படும். இது நான் போன வருஷம் பாத்தீங்கன்னா இந்த ஒரு 6 மாசத்துக்குள்ளார உங்க உடல் ஆரோக்கியத்துல ஏகப்பட்ட சிக்கல் சங்கடங்கள் இது எல்லாமே இனிமேல் மறையும். உடல் ஆரோக்கியம் மேம்படும், வியாபாரம் மேம்படும், படிக்கிற குழந்தைகளுக்கு படிப்புல இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி ஆகிட்டு இருந்த சங்கடங்கள் விலகும். இந்த மாதிரி எல்லா விதமான நன்மைகளும் ஆரம்பமாக கூடிய காலகட்டம் இந்த ஏப்ரல் மாசத்திலிருந்து நமது விருச்சிக ராசி நண்பர்களுக்கு. இது பொது பலன். இப்போது நீங்கள் எங்க இந்த பொது பலன்ல ஒண்ணு சொல்றேன். இப்ப நீங்க எங்க கவனமா இருக்கணும் அப்படிங்கறதையும் நான் சொல்றேன். இப்பொழுது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது உங்களின் வார்த்தை பிரயோகத்தில் மட்டுமே. ஏன்னா இப்பதான் உங்களுக்கு அப்படியே ஒரு ஸ்லம்பாய் உக்காந்துட்டு வெளியில வரப்போறீங்க. எழுந்திருச்சு ஒரு லட்சுமி நரசிம்மர் தூணை உடைச்சிட்டு வெளியில வர மாதிரி நீங்க வெளியில வர போறீங்க. வெளியில வரும்போது உங்களுடைய வேகம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். ஏன்னா விருச்சிக ராசி தேர். அதனால உங்களோட வார்த்தைகள் பேசுறது அதுவும் குறிப்பா பாத்தீங்கன்னா அனுஷ நட்சத்திரம், அந்த 3 நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு அனுஷ நட்சத்திரம் ஜாஸ்தி. மத்த 2 நட்சத்திரம் கேட்டை அனுஷம், இது ரெண்டுமே ரொம்ப எப்படின்னா தேள் கொடுக்க மாதிரி. நீங்க பேசுற ஒரு வார்த்தை ஒரு தேள் கொட்டுற மாதிரி, கருந்தேள் கொட்டுற மாதிரி. அதனால ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும். இந்த வார்த்தை விளையாட்டில் மட்டும், வார்த்தை பிரயோகத்தில் மட்டும் உங்களுடைய கவனத்தை கொண்டு உங்களுடைய வார்த்தைகளை கண்ட்ரோல் பண்ணி பேசினீங்கன்னா உங்களை மாதிரி நல்லவங்க யாருமே கிடையாது. அதை மட்டும் ஞாபகம் வச்சுட்டு, இதுதான் இந்த வருஷத்துல கொடுக்கிற உங்களுக்கு எச்சரிக்கை. அது மட்டும்தான் எச்சரிக்கை. மணி அடிக்கிறதே உங்க வாயில கண்ட்ரோல் பண்ணுங்க, உங்க நாக்க கண்ட்ரோல் பண்ணுங்கன்னு மட்டும்தான். சரி, இந்த ராசியில் விருச்சிக ராசியில் பிறந்த மாணவ மாணவியர் எப்படி இருக்குன்னா, உடலில் இருந்து வந்த சோம்பல் மறைய துவங்கும், புத்துணர்ச்சி மேலோங்கும், உடன் படிக்கும் மாணவர்கள் நட்புடன் பழகுவர், உபயோகமாக இருப்பார். இதனால வரைக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸே உங்களுக்கு எதிரியா இருந்தாங்க, உங்க சுத்தி இருக்கிறவனையே உங்களுக்கு ஒளி வச்சுட்டு இருந்தான். இப்போ அது மறைய துவங்கும். உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார். நல்லா படிங்க, நல்ல மார்க் வாங்கி உங்களுடைய எதிர்காலத்தை நல்லா வளமாக்கிக் கொள்ளுங்கள். இளைய தலைமுறையினர், இளைய தலைமுறையினர்னா திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கும், வேலைக்காக காத்து கொண்டிருக்கும் இளம் தலைமுறையினர். இந்த வேலைக்கு பார்த்துட்டு இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா இப்போ இந்த வருடம் வேலைக்கு இருந்த தடை விலகும், திருமண தடை விலகும். இது ரெண்டுமே இப்ப கிளியர் ஆகும். இது ரெண்டும் கிளியர் ஆகிறதுனால புதிய வேலை வாய்ப்புகள், புதிய நட்புகள், புதிய உறவுகள் ஏற்படும். அங்கேயும் மறுபடியும் சொல்ற வார்த்தைகளில் நிதானம் தேவை. அதுவும் குறிப்பா சொல்றேன், பெரியவங்க கிட்ட பேசும்போது கொஞ்சம் நிதானமா பேசுங்க. வீட்டில் உள்ள பெரியவர்கள், அதாவது உங்களுடைய பெற்றோர், உங்களுடைய தாத்தா பாட்டி, யார்கிட்ட பேசுறதா இருந்தாலும் கொஞ்சம் அடக்கி வாசிச்சீங்கன்னா இது நாள் வரைக்கும் இருந்த கெட்ட பெயர் விலகும். இது இந்த விருச்சிக ராசியில இருக்கிற 8 நாள்ல இருந்து 80 வயசு வரைக்கும் இருக்கும் அனைத்து மக்களுக்கும் இது பொருந்தும். ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த வார்த்தையினாலதான் உங்க பேரே கெட்டு போகும். இந்த விருச்சிக ராசியில பிறந்தவங்களுக்கு, இந்த வேலை தேடுறவங்க பாத்தீங்கன்னா சிலர் கடல் கடந்து புதிய வேலைக்காக கடல் கடந்து போகும் வாய்ப்பு ஏற்படும். அவங்க கடல் கடந்து போறதுனால என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு நல்ல நட்பு கிடைக்கும். அந்த நட்பை வைத்து உங்களுடைய எதிர்கால வாழ்வை திட்டமிட்டுக் கொள்ளுங்கள். இது உங்களுக்கு கிடைச்சிருக்கிற அபூர்வமான
ஒரு வரப்பிரசாதம். கெடுத்துக்கொள்ளாதீங்க. ஏன் கெடுத்துக்கொள்ளாதீங்கன்னா, கெடுக்கிறதுக்கு உங்க வாய் தான் கெடுக்கும். அதனால வந்து திருப்பி திருப்பி இதை சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு வந்து உங்க வாயை பத்தி இதை சொல்லணும்னு எனக்கு அவசியம் கிடையாது, எனக்கு வேண்டுதலும் கிடையாது. ஆனா நீங்க நல்லா இருக்கணும், உங்க வார்த்தைகளில் கவனமாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வார்த்தைகளை திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கேன். தொழில் வியாபாரம் செய்வோர், இந்த விருச்சிக ராசியில பிறந்தவங்க தொழில் வியாபாரம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள், இந்த 3 பேத்துக்குமே பொதுவான பலன் என்னன்னா, வளர்ச்சி பாதையில் உங்களுடைய வாணிபம், உங்களுடைய தொழில் வியாபாரம் உத்தியோகம் வளர்ச்சி பாதையில் செல்ல துவங்கக்கூடிய காலகட்டம். அதனால நிதானமாக புதிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது யோசிச்சு அவசரப்பட்டு இறங்காம நிதானமா இறங்கினீங்கன்னா உங்களுடைய தொழில் மேன்மை வரும். இருப்பினும் புதிய நட்புகளிடமிருந்து கொஞ்சம் விலகி, அவங்க வந்தா கூட, அவங்க பணம் இன்வெஸ்ட் பண்ண வரவங்களா இருந்தா கூட அவங்க கிட்ட அவங்களுக்கு உண்டான என்ன கண்டிஷன்ஸையோ அதை கிளியரா பேசிட்டு அவங்க கிட்ட இருந்து பணத்தை வாங்குவது நன்மை, பின்னாடி வரப்போற சங்கடத்தை தவிர்க்கும். இத வந்து பொதுவா எல்லாருக்குமே சொல்றதுதான். எல்லாரும் பண்றதுன்னா, அவசரப்பட்டு எனக்கு பணம் வருதுங்க, யாரோ ஒருத்தர் எனக்கு நம்பி பணம் கொடுக்குறாருன்ட்டு கொண்டு வந்து இன்வெஸ்ட் பண்ணிடுறாங்க. நாளைக்கு பிரச்சனை வரும்போதுதான் நீ அப்படி பேசுன இப்படி பேசுனேன்ட்டு வார்த்தைகளில் தகராறு வருது. அதை இப்பவே நீங்க வந்து கிளியர் கட்டா பேசிட்டீங்கன்னா உங்களுடைய எதிர்கால வளர்ச்சி தடைபடாது. இந்த விருச்சிக ராசி குடும்ப தலைவிகளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உடல் ஆரோக்கியம் மேம்படும். இது நாள் வரைக்கும் இருந்த உடல் சுணக்கம், உடல் ஆரோக்கியக்கேடு விலகி உடல் ஆரோக்கியம் பெறும், புது பொலிவு பெறும். குழந்தைகளின் எதிர்காலம் பற்றிய பயம் விலகும். முன்னோர் மற்றும் குடும்ப பெரியவர்களின் பிரார்த்தனைகளை செய்து முடிப்பீர்கள். என்ன முன்னோர்கள் அப்படின்னு சொன்னா, முன்னோர்கள் குடும்ப பெரியவர்கள்னா, உங்களோட முன்னோர்கள் வந்து ஏதாவது பிரார்த்தனைகள் வேண்டிக்கிட்டு அதை நிறுத்திட்டு போயிருப்பாங்க, அதை பண்ணாம போயிருப்பாங்க. அத வந்து இப்ப நீங்க எடுத்து அதை முடிக்கக்கூடிய காலகட்டம் இப்ப வரப்போகுது. எப்போ அப்படின்னா, இந்த வருஷம், இந்த விகாரி வருடம் உங்களுடைய முன்னோர்கள் மற்றும் பெரியவர்களின் குடும்ப பெரியவர்களின் பிரார்த்தனைகளை நீங்கள் செய்து முடிப்பீர்கள். அதனால் உங்களுடைய முன்னோர்களின் ஆசி உங்களுக்கு கிட்டும். அசையா சொத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகி பிரச்சனைகள் முடியும். இதனால் வரைக்கும் உங்க குடும்ப சொத்து, உங்களோட குடும்ப சொத்துல, பூர்வீக சொத்துலயும் சரி உங்க சொத்துலயும் சரி இருந்த குழப்பங்கள் இதனால் வரைக்கும் குழப்பமா இருந்திருக்கும். அது இப்ப விலகி உங்களுக்கு நன்மைகளை தரக்கூடிய காலகட்டம். பொதுவாக இந்த 7 சனியின் பாதிப்பும் ஜென்ம குருவின் பாதிப்பையும் அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற விருச்சிக ராசி நண்பர்களுக்கு இந்த பாதிப்புகள் குறைய துவங்கி வசந்தம் தலைகாட்ட தொடங்கும். இந்த வசந்தத்தை உங்களுக்கு அதிகப்படுத்திக் கொள்ள, இந்த பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆஞ்சநேயர் வழிபாடு மற்றும் குலதெய்வ வழிபாடு மிக அவசியம். குலதெய்வ வழிபாடு பண்ணாம நீங்க எத்தனை கோயிலுக்கு, நீங்க புதுசா சிவன் கோயில் கட்டினாலும் சரி உங்களுக்கு எந்த நன்மையும் நடக்காது. அதனால குலதெய்வ வழிபாடு முதலில் செய்துவிட்டு ஆஞ்சநேயரை ரெகுலரா வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய 7 சனியின் பாதிப்பும் மற்றும் ஜென்ம குருவின் பாதிப்பிலிருந்தும் விடுபட்டு மேன்மை அடைவீர்கள். இந்த விகாரி வருடம் உங்களுக்கு பல நன்மைகளை கொடுக்க அந்த ஆஞ்சநேயரையும் உங்களுடைய குலதெய்வத்தையும் உங்களுக்காக நானும் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். உச்சியில் இருக்கும் என் அன்பு விருச்சிக ராசி நண்பர்களே, என்னடா அது புதுசா ஒரு வார்த்தை அன்பு விருச்சிக ராசி நண்பர்களேன்னு சொல்றேன்னு பாக்குறீங்களா? ஏன்னா இந்த ஒரு 3 மாசமா உங்ககிட்ட இருந்து போன் கால்ஸ் வர, விருச்சிக ராசி நண்பர்கள்ட்ட இருந்து போன் கால்ஸ் வந்ததுனால ரொம்ப பாசம் ஆயிட்டாங்க அவங்க கிட்ட. ஏன்னா அவங்க அவ்வளவு சங்கடத்துல இருந்தாங்க.